தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கர ஒளிகள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனை கர்த்தரை தேடுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பிரியமானவர்களே, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். வேதம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு எது சொல்வார்கள், சீரை தேடின், அதாவது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, சீரை தேடின் ஏரை தேடு என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இவ்வுலகத்திலே சொத்து, பணம், உத்தியோகம், பதவி இவற்றை தேடி மக்கள் அலைகிறார்கள். ஆனால் மனுஷன் முதலாவது எதை தேடுமோ, எதை தேட வேண்டுமோ அதை தேட மக்கள் மறந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, உலகத்திலே செல்வம், பணம், வேலை இவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் முதலாவது நாம் தேவனை தேட நாம் பழக வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தரை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 9:10 கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தார்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. கணவனால் கைவிடப்பட்டு விட்டேன், மனைவியால் கைவிடப்பட்டு விட்டேன், பெற்றோரால் கைவிடப்பட்டு விட்டேன், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு விட்டேன். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி சங்கீதம் 27:30 நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி சங்கீதம் 34:10 நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாட்களிலே யாக்கோபை குறித்து பார்க்கும்போது, யாக்கோபு எகிப்துக்கு போகும் முன் கர்த்தரை தேடினான், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னார், எகிப்திலே உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று சொல்லி மத்தேயு 7:7 பார்க்கிறோம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 15:4 99 ஆண்டுகளை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரியானோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 6:33 நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 22:26 பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் கைவிடப்படுவதில்லை, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கண்டுகொள்வார்கள், கர்த்தரை தேடுவதற்கு எல்லாம் கொடுக்கப்படும், அவருடைய ஜபங்கள் கேட்கப்படும். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. அன்னாலை போல கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை தேடி, அன்னாளுக்கு குழந்தை இல்லாது இருந்தது, ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திலே இருதயத்தை தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே போய் இருதயத்தை ஊற்றினாள், அவள் பிள்ளையை பெற்றுக்கொண்டாள், பிரியமா குழந்தையை பெற்றுக்கொண்டாள். நீங்களும் இந்த கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.